ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்டஃப்டு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ கறி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். அது காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதை போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரையிலும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ சேர்த்துடலாம். பொட்டேட்டோவை ரொம்ப மாவாக்கிடாதீங்க. 1-2 அந்த உருளைக்கிழங்கு தெரியணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம், கொத்தமல்லி. இப்போ இதையும் வதக்கிடுங்க. நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ஆறிட்டோன்னே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவிடலாம். இப்போ ஒவ்வொரு குழிலையாக மாவு ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றுங்க. இப்போ நான் எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு. இப்போ உருண்டைகளை அதில் சேர்த்துடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றி ஃபில் பண்ணுங்கள். எல்லாம் ஊற்றியாச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பிடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பியாச்சு. திரும்பவும் எண்ணெய் ஊற்றலாம், வேகட்டும் இன்னொரு சைடும். இப்போ இன்னொரு சைடும் வெந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ஸ்டஃப்டு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.